ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கிறிஸ் சேலஞ்சோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் யார் கிஃப்ட் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஷியா வந்து ஷேரன் கொடுக்கணும். அதனால் அவள் கிஃப்ட் கொடுத்தா. அவளுக்கு என்ன கிஃப்ட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஒரு ஃபோட்டோவை வந்து ஜென்ஷியா ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருந்தா. இது ஷேரனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, நான் பத்திரமா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருந்தா. அதுக்குள்ளே இன்னொரு ஒயிட் கலர் இயரிங்கும் இருந்துச்சு, அதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு தான் கிஃப்ட் வரணும். எனக்கு வந்து இம்மான் தான் கிஃப்ட் தரணும். அவன் ஃபஸ்ட்லேருந்து வந்து ஓ நேம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். நான் நம்பவே இல்லை, ஏன்னா எங்கள் குரூப்லேயே வந்து உன்னோட நேம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா வந்து ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். அதனால என்கிட்ட ஃபன் பண்ணுறான்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஃபைனலாக பார்த்தா அவன் தான் எனக்கு கிஃப்ட் வந்து தரணும். எனக்கு வந்து என்ன கிஃப்ட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிங் பேக் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு. இதுக்குள்ளே இன்னொரு கிஃப்ட் இருக்குது, அதை கண்டுபிடி அப்படின்னு சொன்னால் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அதில் ஒரு சின்ன இயரிங் இருந்துச்சு. ஸோ என்னோடய கிஃப்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த ட்ரெஸ்ஸு தான் ஃபஸ்ட்டு வந்து இவன் வாங்கியிருக்கான். ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த ஸ்லிங் பேக்கும் வாங்கினேன். இது நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சேர்த்தே கொடுத்துட்டான். மொத்தத்தில் என்னோடய கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ஃபைனலாக வந்து நான் தான் ஜென்ஷியா கொடுக்கணும். என்ன ஜென்ஷியா விட ரொம்ப ஆர்வமாக வந்து என்ன கிஃப்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தது வந்து ஜோயல் தான். ஜென்ஷியாவை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா. அவளுக்கு இந்த ஸ்லிங் பேக்கை வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான். நான் சொன்னேன் இதுக்குள்ளே இன்னொரு கிஃப்ட் இருக்குது, அதை கண்டுபிடி அப்படின்னு சொன்னேன். இப்போ நாங்கள் பெரிய ஃபன்னே இருக்குது. மேடம் வந்து அந்த பேக்கை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே கேஷ் இருக்குதுன்னு பார்த்தாங்க. கேஷ் வந்து நான் வச்சதே 10 ரூபா, ஆனால் அவளுக்கு அது வந்து 200 ரூபா மாதிரி தெரிஞ்சிருக்கு. நான் சொன்னேன் அது வந்து 10 ரூபாடி 200 ரூபா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவளுக்கு வந்து இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கதையை சொல்லிட்டு இருந்தேன். எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அவங்கவுங்க கிஃப்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப ஜாலியாகவும் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.